வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 105வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். வராகர் ரிபு மகர்ஷிக்கு உபதேசங்களை சொல்லிகிட்டே வரார். ஒரு அரிய உத்தமமான உபனிஷத். அதில் இன்னைக்கு இந்த ஸ்வசிதம் அதை பற்றி நிதித்தியாசனம் சமாதி அதை வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வார்த்தைகள் வேறுபட்டாலும் கருத்து ஒன்று தான். நேற்று ஓங்காரத்து மூலயமா ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புங்கிற இந்த மூன்றாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடக்கிறது 3 விதமான ஓங்காரம். 4வது உச்சரிக்காத அமாத்திரான்னு சொல்லக்கூடிய மௌனம். அந்த மௌனத்தில் உள்ளிருந்து வரக்கூடிய அநாகதம், அதாவது பிரம்மத்தினுடைய குரல் நாதம். அப்போ இந்த நாதம், பிராணன், ஓங்காரம் 3 சைத்தன்யம், 3 சித்து. இதுவரை சொல்லாதது ஓங்காரம், பிராணன், உயிர் 3மே சித்து தான். இப்போ இந்த 3 தியானம் செய்து இருளில் மூழ்கி போகாமல் அதை கடந்து வெளிச்சத்துக்கு வரணும். இப்போ ஒரு நுட்பமான கருத்து சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அரிய கருத்து. தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தியானம் பண்ணுறவன், யோகியாக இருக்கிறவன் தியானம் பண்ணுறான். யோகியாக இருக்கிறவன் என்ன, யார் யோகியாக இருக்காங்க? ஒரு 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 குரு, யோக குருன்னு வச்சுங்களேன். யோக குரு பதஞ்சலி போன்ற ரிஷிகளுடைய மந்திரங்களை சிரவணம் பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னுடைய சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணுறாங்க, நீ தியானம் பண்ணு இறைவனை. அது துவைத்தம். 2வது சகுனம். மூக்கு புருவமத்திய பாரு, மூக்கு நுனியை பாரு அப்படின்னு சொன்னால், மூக்கு நுனியை தியானம் பண்ணுறது நோக்கம் இல்லை. மூக்கு நுனி கண்ணை கண்ணை அலையாமல் நிறுத்துறதுக்கும், கண்ணை நிறுத்துனா மனம் நிறுத்தும், கருத்து நிறுத்தும், கருத்து நிறுத்துனா காற்று நிற்கும். அதாவது கண்ணு, கருத்து, காற்று. வேதமே சொல்லுது இதை. மூக்கு நுனியை பாருன்னா மூக்கு நுனியை தியானம் பண்ணுறது குறிக்கோள் அல்ல. நம்மளுடைய கண்ணு அலையாமல் ஒரு புள்ளியில் நிற்கணுங்கிறது குறிக்கோள். புரியுதா? 1. அங்கே கண்ணு போனால் அங்கே மனம் போகும். அதான் கருத்துன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். கருத்து போனால் காற்று போகும், பிராணன். இப்போ புருவமத்தியில் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது முக்தி கஷேத்திரம் புருவமத்தி. இப்போ சப்போஸ் அவனுக்கு பிராரப்தம் முடிஞ்சு அவனுக்கு பிராணன் போகுதுன்னு வச்சுங்களேன், பிராணனை அங்கே நிறுத்தியிருக்காங்க. அது வரைக்கும் புருவமத்தி மூலியமா பிராணன் போகும். அது ஒரு அட்வான்டேஜ். ஏதோ சஹஸ்ராரத்தை தியானிக்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சஹஸ்ராரம் மூலியமா பிராணன் போகும். இப்போ சகுனம் நிர்குணம்ங்கிற இந்த 2 தியானத்தில் சகுனம் துவைத்தம். பிராணனை உற்று கவனிக்கிற வரைக்கும். இப்போ 8 அஷ்டாங்க யோகம்னா 8 இருக்குன்னு வச்சுங்களேன். யமம், நியமம், ஆசனம்,
பிராணாயாமம், பிரத்யாகாரம், இந்த 5மே என்னது? பகிரங்க சாதனை, வெளியில் செய்கிறது. அந்தரங்கமாக பிரத்யாகாரம், தாரண, தியானம். பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இது 4 அந்தரங்கம். இப்போ இந்த 4 இருக்குல்ல, யோகி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி தியானிக்கிறான் அப்படின்னு சொன்னால் யோகத்தில் அவனுக்கு விசாரம் அவசியம் இல்லை. விசாரம் அவசியம் இல்லை. ஞானத்தில் நம்ம சொல்கிறோன்னா இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல, படிக்கட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவன் போக மாட்டான். அதெல்லாம் அவருக்கு அந்த ட்ராக்கே அவர் போயிருக்க மாட்டார். அது ஒரு பெரிய ட்ராக்கு, மிக முக்கியமான ட்ராக்கு, நிரந்தரமான ட்ராக்கு. அதை விட இது ஷார்ட்கட்டுன்னு நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த இருட்டுக்குள்ளேயே பயணிக்கிறார். யமம் கரெக்டாக வரும், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம் வரைக்கும் போகும். அந்த இருட்டுக்குள்ளேயே பயணிப்பார். தூங்கி போயிடுவார். இல்லையா ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு புள்ளையில் இவர் திரும்ப முடியாத நிர்விகல்பம் இருக்குது, அங்கே போயிடுவார், திரும்ப மாட்டார். அது ஒரு ஆனந்த நிலை, பிரம்மநிலை தான், ஆனந்த நிலை. ஆனால் எந்த விசாரமும் கிடையாது, எந்த படிக்கட்டும் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது. சப்போஸ் திரும்பினாங்கன்னா போச்சு. சப்போஸ் திரும்பினாங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டால் எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேருந்து மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி. இந்த விசாரம் இல்லாததுனால அந்த இடத்துல இருட்டு இருக்குது. இப்போ நிதித்தியாசனத்தில் என்ன நடக்குதுன்னா, நிதித்தியானத்தில் விசாரம் நடக்கிறதுனால இருக்கிற இருட்டெல்லாம் விசாரம் என்ன பண்ணுது, அந்த 1000 இதழ் கொண்ட 1000 புள்ளி கொண்ட அந்த தேனடை மாதிரி உள்ள அந்த இருட்டு இருக்குல்ல பரம்பொருளை சுற்றி, அதெல்லாம் லைட் ஆகிடுது, வெளிச்சமாகிடுது. ஞானத்தினால தெளிவாயிடுது, வெளிச்சம் இருக்கிறதுனால தெளிவாயிடுது. அதனால் தான் எங்கே இருக்கிறேங்கிற அறிவோட இவன் இந்த விசாரம் செய்கிறவன் ஞானியானவன் பயணிக்கிறான். அதனால் அந்த இருட்டில் அவன் மாட்ட மாட்டான். வித்தியாசம் புரியுதா? இருட்டில் திரும்ப முடியாத பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டு திரும்ப முடியாத நிலைக்கு போகிறது வேற. இந்த விசாரத்தில் ஓங்காரத்தை பின்தொடர்ந்து குரு சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் அல்ல மந்திர வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்து சிந்திக்க 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 எப்படி ஓங்காரம் எப்படி பரம்பொருளோட கனெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிச்சா இல்லையா? 4 விதமான ஓங்காரத்தில் உச்சரிக்காத அமாத்திராவில் இருக்கக்கூடிய ஓங்காரம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதத்தோடு கனெக்ட் பண்ணும். அந்த நாதத்தை நீங்கள் தொடர்ந்து பயணித்தா அது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே போய் சேர்த்துரும். எங்கே ஆரம்பிக்குது, எங்கேருந்து வெளியில் வருதோ அங்கே அழைச்சிட்டு போய் அமர்த்தம் அப்படின்னு சொன்னோம். இது ஜபயோகத்தினால் பண்ணக்கூடிய முக்தி. அது நமக்கு சப்போர்ட்டு. நாம் ஏன் தியானம் பண்ண சொல்கிறோம்? இப்போ அடியன் போன்றவர்கள், விசாரத்தில் இருக்கிறவங்க, நிதித்தியாசனத்தில் இருக்கிறவங்க, வேதாந்த உபநிஷத்துப்படி வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறவங்க, வைதிகமாக இருக்கிறவங்க ஏன் தியானம் அவசியம்னு சொல்கிறோன்னா, தியானம் அந்த நுட்பமான ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகுது. புரியுதா? ஃப்ரீக்வன்சி குறைக்குது, 0க்கு அழைச்சிட்டு போகுது. 0 நிலையில் போய் ஒரு உயர்வான உன்னதமான கருத்தை, நீ பிரம்மம், நீ அறிவு மிக்கவன், ஆற்றல் மிக்கங்கிற உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த கருத்து ஆள் மனதுங்கிற அந்த பரம்பொருள், அந்த சைத்தன்யம் பூரணமாக அதை ஏற்றுக்குது. இப்போ ஏற்றுக்க மாட்டதில்ல. இப்போ நீ பிரம்மன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டல. நீ பேரறிவாளன்டானா ஒத்துக்க மாட்டுற. நீ பெரிய யோகினானா ஒத்துக்க மாட்டேற. நீ ஞானினா நீ பிரம்மம்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டுற. அப்புறம் என்ன இதெல்லாம்? அது பிரம்மம்னே சொல்லுது. ஆனால் சாதாரணமாக ஒரு குரு நீ ஒரு யோகிப்பா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு உத்தம அதிகாரின்னு ஒருத்தவங்களை கணிச்சேன்னா சொல்லிவிடுவேன். அவன் சிந்திக்கிட்டான். அறிவு இருந்தால் சிந்திப்பான், அறிவு இல்லைன்னா அவன் சிந்திக்க மாட்டான். ஆனால் உத்தம அதிகாரி தானே சொல்ல போகிறோம். உத்தம அதிகாரின்னு சொல்கிறதுனால என்னது ஒரு அவார்டு எனக்கு கொடுக்க போகிறாங்களா? சொல்கிறது புரியுதா? நுட்பமான கருத்தை சொல்லிக்கிட்டே வரேன். இது எந்த புக்கிலையும் இருக்காது, யாரும் பேச மாட்டாங்க. இது அந்த அனுபூதி. இதை தான் மந்திரங்கள்
வெவ்வேறு விதமாக சுற்றி இப்போ இந்த மந்திரத்தில் இந்த நுட்பம் தான் மறைஞ்சிருக்கு. ஓவர் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா, ஓவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னா இந்த கருத்து தானாகவே வெளிப்படுது, ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுது, எதையும் மறுக்க முடியாது. இப்போ யோகிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, யோகி தான் எங்கே இருக்கிறேன்னு தெரியாமலே இருட்டிலேயே பயணிக்கிறான். ஒரு புள்ளியில் அவன் அந்த பரம்பொருளை ரீச் ஆகுறான். ஆகலைன்னா திரும்பி ரிட்டர்ன் வரணும். இதுதான் அங்கே இருக்கிறதா நான் பார்க்குறேன். மைனஸாக பார்க்குறது என்னென்னா, எங்கேருந்து ஆரம்பித்தானோ அங்கேருந்து திரும்ப அவன் ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு எந்த படிக்கட்டும் இல்லை. எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது, எப்போ அவன் இறைவனோட சேருவான்னு சொல்ல முடியாது. இது அங்கே இருக்குது. ஆனால் விசாரத்தில் இருட்டு கிடையாது. ஏன்னா நீ தியானம் பண்ணலை, விசாரம் பண்ணுற. இந்த ஓங்காரத்தை உற்று கவனிக்கிற. ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் உண்மையா அப்படிங்கிறத குரு சொல்கிறாங்களே, வேதம் சொல்லுது, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அந்த வார்த்தையை நீ அலசி ஆராய, அது அதனுடைய மெய்ப்பொருளை வெளிப்படுத்தும். நான் சொன்னால நேற்று, மந்திரங்களை எழுதிடுவேன், கடனை எழுதிடுவேன். மந்திரங்களை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த பாஷ்யக்காரர்கள்லாம் எழுதின வாக்கியங்கள் ஒரு பக்கம் இருக்கும், அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இங்கிலீஷில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சம்ஸ்கிருதத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த வார்த்தையை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான கருத்தை, கனெக்டடான கருத்தை, சத்தியமான கருத்தை ஸ்புரிக்குது. அப்போ அந்த கருத்தை நம்ம தேடும்போது, சிந்திக்கும் போது நகர முடியாது. அடுத்த வார்த்தைக்கு என்னால் போக முடியாது. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் 5 செகண்டில் ஒரு பேஜ் பண்ணிடலாம், இல்லை 10 செகண்டில் பண்ணிடலாம், இல்லை 1 நிமிஷத்தில் பண்ணிடலாம், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம், மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் ஒரு பேஜை பண்ணிடலாம். ஆனால் நுட்பமான அறிவு வேணும். அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குன்னு ஆழ்ந்து சிந்திக்கிறோம் பாருங்க. அந்த ஆழ்ந்து சிந்திக்கிறது தான் விசாரம். அதுதான் மெய்ப்பொருளை ஸ்புரிக்குது. அதை உங்கள் உள்ளுணர்வு ஏற்றுக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்காது. அது உங்கள் உள்ளுணர்வு எல்லாத்தையும் ஏற்றுக்காது. இப்போ நீங்கள் தியானத்தில் போய் இந்த உயர்வான கருத்தை சொல்லும்போது, அங்கே தடையாக இருந்த எல்லா விஷயங்களையும் நீக்கி நீங்கள் உள்ள ஓங்காரத்து மூலிமா உள்ளே போகும்போது, இந்த வார்த்தைகள் குருவனுடைய வாக்சக்தி அங்கே அழைச்சிட்டு போயிடும். அங்கே அழைச்சிட்டு போய் இது வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கலைன்னு சொன்னீங்கல்ல, உண்மை. ஆனால் ஏற்றுக்கலை. தத்துவமசிங்கிறது உண்மை, அகம்பிரமாத்மின்னு உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இன்னும் அனுபவத்துக்கு வரல, அனுபவத்துக்கு போகணும். இன்னும் 2 ட்ராக் இருக்குது. அந்த அனுபவத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த தியானம். சொல்கிறது புரியுதா? அனுபவத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த அழைச்சிட்டு போன அந்த வார்த்தைக்கு ஆழ்ந்த நுட்பமான மெய்ப்பொருளை அது அங்கே ஏற்றுக்குது. அந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லியாச்சுங்க. டே 1 தான் தத்துவமசி சொல்கிறாரு. டே 1 சொல்கிறாரு. 12 ஆண்டுகள் கழித்து, 24 ஆண்டுகள் கழித்து, 36 ஆண்டுகள் கழித்து தத்துவமசி சொல்கிறாரு குரு. ஆரம்பத்தில் ஏற்றுக்காத அந்த சைத்தன்யம் இறுதியில் ஏற்றுக்குது. எப்படி ஏற்றுக்கும்? சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ தியானங்கன்னா ஏகாந்தமும் ஃப்ரீக்குவன்சியை குறைக்கிறதுக்கும் அமைதி நிலைக்கும் சாநித்தியத்துக்கும் அழைச்சிட்டு போகுது. சாநித்தியம்னா என்னது? அருகாமை. சன்னிதானம்னு சொல்கிறாங்கல்ல, இறைவனுக்கு அருகாமையில் அழைத்து செல்வது. உபனிஷத்து அதுதான், இறைவனுக்கு அருகாமையில் அழைத்து செல்வது. இது புரியுதா? சொல்கிறது புரியுதா? இது புரியுதா இல்லையா? அப்போ யோகி இருட்டில் தியானிக்கிறான், அவனுக்கு படிக்கட்டு இல்லை, எப்போ வேணாலும் அவன் சித்தியாகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனால் விசாரம் வெளிச்சத்தில் பயணிக்கிறான், அங்கே உறக்கம் இல்லை, இருட்டு இல்லைங்கிறத சொல்ல வரேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே தான் என்லைட்டன்மெண்ட்டுங்கிற வார்த்தை வந்து விளக்கேற்றப்படுகிறதுன்னு அர்த்தம். எப்படி விளக்கேற்றப்படுகிறதுனா, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு அது மெய்ப்பொருளை உணர்த்தும் போது, ஒரே உபதேசம்தான் எல்லா சிஷ்யனுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தவன் டக்குன்னு பற்றிக்குதா இல்லையா? எப்படி பற்றிக்குது? ஒருத்தன் ஏற்றுக்கிறான். எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறான்னா, அதை செயல்படுத்துகிற அளவுக்கு, அதை சித்தி பண்ணுற அளவுக்கு ஏற்றுக்கிறான்.
சொல்கிறது புரியுதா இல்லையா? 50 பேர் படிக்கிற கிளாஸில் இதில் வந்து நீங்கள் 50 பேர் படிக்கிறீங்களா? ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஒரு டே 1 கிளாஸு இப்போ தான் நீங்கள் வந்து +2 ஃபஸ்ட் இயர் வந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் சயின்ஸ் குரூப் எடுத்துறீங்க, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துறீங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆக போகிறீங்க, இவங்க எல்லாம் இன்ஜினியர் ஆக போகிறீங்க, நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க, நீங்கள் பைலட் ஆக போகிறீங்க. இப்படி சொல்லும்போது சில பேர் பல பேர் ஏற்றுக்க மாட்டான். அதில் 1 or 2 என்ன பண்ணோம், அப்படியே உள்வாங்கும். இந்த உள்வாங்கிறங்கிறதுல ஸ்வீகாரம் பண்ணுறது, இந்த உள்வாங்கிறது அந்த குவாலிட்டி அதுக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது எல்லாத்தையும் உள்வாங்காது. எதை உள்வாங்குதோ அந்த குவாலிட்டி அதுக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து சொல்கிறது மெய்ப்பொருளாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சித்தை அதை என்ன பண்ணுது, ஏற்றுக்குது, இல்லைன்னா ஏற்றுக்காது. ஒரு நுட்பமான விசாரம். அதனால் யோகிகளுக்கு இருட்டு, தியானத்தில் தூக்கம், அஞ்ஞானத்தில் அவனுக்கு ஆனந்தம். ஞானிகளுக்கு தியானம் இல்லை, ஏகாந்தம், விசாரம், மனநம். அது பேர் தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துக்கு என்ன சொன்னால், தொடர்ந்து தியானிப்பதில், சத்தை தியானிப்பதில் விருப்பம். புரியுதா? எப்படி தியானிக்கிறாங்கன்னா, அந்த வார்த்தையை தியானிக்கிறாங்க. அந்த வாக்கு என்ன பண்ணுது, அந்த சத்துங்கிற அந்த பரம்பொருளோட ஓங்காரம், உங்களோட பொருந்தின ஓங்காரம் அது பின்னாடியே கொண்டு போய் சத்தோட பொருத்துது. இதுதான் அங்கே இருக்கிற சின்ன நுட்பம். நேற்று சொன்னது ஜபயோகம், அது வழியாகவும் போகலாம். அதுவும் 4 நட்சத்திரம் எப்போன்னு சொல்ல முடியாது. விசாரத்துக்கு படிக்கட்டு இருக்குது, 4 நட்சத்திரம் சொல்லலாம். எந்த அளவுக்கு நீ தெளிவாக இருக்க, பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை உன்னுடைய அந்த சத்து எந்த அளவுக்கு ஏற்றுக்குச்சு, உன்னுடைய சித்து எந்த அளவுக்கு ஏற்றுக்குச்சு. சத்து விடுங்க, சித்து தான் எல்லாம் செய்கிறது, சத்து எப்போதும் ஒரே மாதிரி. எந்த அளவுக்கு உங்கள் சைத்தன்யம் ஏற்றுக்குச்சோ அந்த அளவுக்கு அது நம்பும். எல்லாருமே நம்பிக்கை வந்துடுமா? இறைவன் நம்பிக்கைக்கு தான் பெரியாரிட்டி கொடுக்குறாரு, அது தெரியுமா? உன்னுடைய பயிற்சி முயற்சி தவம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் படிக்கட்டாக இருக்கட்டும், நீ இதுக்கு தகுதியா, உனக்கு இதை நான் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரா இல்லையா? அதில் அபிமானமே இல்லாத பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த அபிமானம் சொல்லக்கூடிய காபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியத்தினால தானே இந்த உலகமே தூண்டப்பட்டு செயல்படுது. நீங்கள் எவன் எந்த செயல் பண்ணாலும் இந்த 6ல் 1 இருக்கும். எவன் எந்த டார்கெட் வச்சாலும் வாழ்க்கையில் இந்த 6ல் 1 அவன் தூண்டப்பட்டிருப்பான். இப்போ நாம் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், இவங்கெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அனலைஸ் பண்ணேன். ஜி சொன்ன டார்கெட்டு இந்த தமிழ்நாடு ஞான பூமி ஆகணுங்கிறாரு, அது நடக்குமா நடக்காதா? 1 கோடி சிஷ்யர் வரணும்னு சொல்கிறாங்களே, நடக்குமா நடக்காதா? இந்த அபிமானத்தை 6 காமத்தில் இருக்கா, கோபத்தில் இருக்கா, லோபத்தில் இருக்கா, மதத்தில் இருக்கா, மாச்சரியத்து பொறாமையில் இருக்கா, அவனுக்கு போட்டியாக பண்ணுறோமா? மோகத்தில் செய்கிறாங்களான்னா இந்த 6லையுமே இல்லை ஜி, நிச்சயமாக ஜெயிக்கும் ஜி. இது அது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எதுலேயுமே இந்த அபிமானம் இருக்காது. புரியுதா? நான் எனது இருக்காது, அகங்காரம் இருக்காது. அகங்காரம் தான் அந்த அபிமானம். இந்த அபிமானம் தான் இந்த 6 தத்துவங்கள். இந்த 6 தத்துவங்களால் தூண்டப்பட்டால் அதுக்கு தகுதியான அறிவு இல்லைன்னா தோற்றுருவேன். இந்த 6 தத்துவங்களால் தூண்டப்படலை, உனக்கு போதுமான அறிவு இல்லாட்டினாலும் ஜெயிச்சிடுவேன். அப்படி தான் இறைவன் என்ன பண்ணுறான், சைன் பண்ணுறான், ஓகே பண்ணுறாரு, அஃபர்மேஷன். இப்போ நான் கேட்டிருக்க இது கொடுத்தாச்சு, என்னது இது, அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு, ரெஸ்யூம்லாம் கொடுத்தாச்சு, ஒர்க்கு பிளான்லாம் கொடுத்தாச்சு. செயல்படுத்த வேண்டியது தான். 32 டிஸ்ட்ரிக்கும் 32 ஞான பீடம். ஆல்ரெடி 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒன்று தலைமை பீடமாக ஒன்று நடந்துட்டுருக்கு. பாக்கி 28 தானே, 32 பாக்கி 30 இருக்குது இன்னும். தலைமை பீடத்தை விடுங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த மந்திரத்தில் சுவாசிதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நாகி ஜனீர் மரணம். நான் வந்து மரணிப்பதோ ஜனிப்பதோ கிடையாது. ஆத்மா ந அஜன்மா, மரணமும் கிடையாது, ஜன்மமும் கிடையாது. ஜனீர் மரணம்.
கமனம் ஆகமம், போகிறதும் கிடையாது வரதும் கிடையாது. நான் மலம் விமலம், நான் அழுக்கும் கிடையாது சுத்தமும் கிடையாது. ச வேதனம் சின்மயம் ஹி சகலம் விராஜதே, நான் உணர்வும் அறிவும், நான் அறிவாகவும் உணர்வாகவும் எல்லாவற்றுக்குள்ளும் சகலம் விராஜத்தே எல்லாருக்குள்ளும் அமர்ந்திருக்கிறேன். ஸ்வடதர பரமஸ்ய தூ யோகினக, இதை யோகிகள் அறிகிறார்கள். அதாவது என்ன அறிகிறார்கள்? இறைவன் நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை போகிறதும் இல்லை வருவதும் இல்லை அப்படின்னு யோகிகள் இந்த பரமந்தான் எல்லாத்துக்குள்ளேயும் அமர்ந்திருக்கிறது அப்படி என்பதை அறிகிறார்கள். சின்மயம் வேதனம் என்று அறிகிறார்கள். இந்த சித்து தான் எல்லாவற்றுக்குள்ளேயும் அமர்ந்திருக்கிறது. அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அதுதான் நாக்கர்த்தா நாபோக்தா மட்டும் இல்லாமல் மின்னல், நாக்கர்த்தா நாபோக்தா மட்டும் இல்லாமல் நான் தூங்கிறதும் இல்லை விழிக்கிறதும் இல்லை பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லைன்னு சொல்லிடு. சத்திய சித்கணம் பிரம்மம் அதனுடைய லட்சணத்தை சொல்லுது. சத்தியம் சித்கணம் அகண்டம் அத்வயம் சர்வம் திருஷ்யரகிதம், பார்வைக்கே தென்படாதது. தோன்றினா தானே தென்பட போகுது. அப்போ தோன்றி இருக்கிறது யார்? அதான் சித்து சின்மயம். சத்தே தோன்றுவது இல்லை. திருஷ்யரகிதம், திருஷ்யம் இல்லை, தென்படுவது இல்லை. நிராமயம், எந்த குற்றமும் என்கிட்ட இல்லை. ஏன்? நான் என்னுடைய இருப்பிடத்தை விட்டு நான் வெளியில் வரதில்லை. வெளியில் வர்றது தான் அழுக்காகுது. சித்து தான் என்ன அது வெளியில் வருது அழுக்காது, சித்தமாகிடுது. சித்தத்தில் பல இந்த 6 அபிமானங்கள் ஏறிக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக நாசம் பண்ணுது. ஏதாவது ஒரு விகாரத்தை உருவாக்குது, மன உளைச்சலை ஏற்படுத்துதே இல்லையா? நிம்மதியை கெடுக்குது. ஒரு இடத்துல உட்கார விடுறதில்ல. இதெல்லாம் யார்? எல்லாம் இந்த சித்து மனதோட தொடர்பு கொள்றதுனால. யாரோட தொடர்பு கொள்ளுதோ அதோட இதாகிடும். இந்த மனம் எல்லாருக்கூடையும் போய் பற்றும். அதோடைய கேடுகட்ட மனநிலை என்னென்னா எல்லாத்தையும் பிடிக்குங்க. இது போய் பிடிச்சிக்கும். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு எல்லாத்தையும் இதுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அஸ்மிதாவாகிடும், அதுவாகிடும். அப்புறம் அதுபடியே செயல்படும். புரியுதா சொல்லுது? இப்போ சூரியனுடைய பிம்பம் நீரில் தெரியுது. நீர் அப்படி ஒரு அசைக்குங்க, பிம்பம் அசைகிற மாதிரி தெரியும். சூரியனே ஆடுற மாதிரி தெரியும். அப்படி தான் இப்போ நம்ம வாழ்க்கையும் இருக்குது. ஏன்னா அந்த பிம்பம், அந்த சூரியனுடைய தொடர்பு இந்த தண்ணியில் ஏற்பட்டதுனால அது பிம்பம்தான், இருந்தாலும் அசைதா இல்லையா? ஒரு கடம் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, ஆகாயம். உருட்டி விட்டால் ஸ்பேஸ் உருள்ற மாதிரி தெரியும். ஸ்பேஸ் உருளுதான்னா இல்லை, ஆனால் பார்க்கும்போது உருளு. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சித்து. நம்ம சத்து நம்ம உருண்டா சத்து உருள்ற மாதிரி தெரியுது. சத்து ஆதார பொருள், அது அசையாது. சித்து பிம்பம் அசையும். புரியுதா? அப்புறம் சித்தும் சத்தும் ஒன்று. உள்ளே போனால் சித்து உள்ளே போயிடுச்சுன்னா, சத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா சித்தும் சத்தும் ஒன்று. இப்போ எது அசைகிற மாதிரி தெரியுதுன்னா பிம்பம் தான் அசைகிற மாதிரி தெரியுது. சித்து சித்தாபாசம் ரெண்டும் அசைகிற மாதிரி தெரியுது. அதனால் திருஷ்யரகிதம், நிராமயம், எந்த குற்றமும் எனக்கு இல்லை. எத் பதம் விமலம், விமலம் அத்வயம், தூய்மையானது. திரும்ப திரும்ப அதே சொல்லுது. அத்வயம் சிவம் தத்ததா அகமிதி, இது எல்லாம் நான் என்று அறிந்து, இது எல்லாம் நீ என்று அறிந்து மௌனமாசிரிய, மௌனமாயிரு. இப்போ மௌனமாயிருன்னு சொல்கிறது சரியா, அறிவாய்ங்கிறது சரியா? அறிவாய்னா அவன் அறிஞ்சானா மௌனமாயிடுவான், அறியலைன்னா அவன் ஆடுவான், மௌனமாக இருக்க மாட்டான். மௌனமாக இருன்னு சொன்னால், அமைதியாக இருன்னு சொன்னால், பேசாமல் இருன்னு சொன்னாலும் அதெல்லாம் உபதேசம் நிற்காது. உபதேசங்கள் என்றைக்குமே நிற்காது. அதுக்கு காரணமான காரியத்தை செயல்படுத்தணும்னா என்ன பண்ணிடும்? மௌனமாகிடும். ஸ்வசிதம்னு
உள்ளே போய் உட்காருப்பா, அதுக்கு முயற்சி பண்ணுப்பான்னா அது போய் உட்காந்துச்சுன்னா இந்த 6 உபதேசம் அதுக்கு தேவையில்லை. எந்த 6 உபதேசம்? நிஷ்கிரியம், சாந்தம், சாட்சியம், மௌனம், ஆனந்தம், இதெல்லாம் அதுக்கிட்ட சொல்ல வேணாம், உபதேசிக்க வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல இருந்தால் சௌகரியம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். அவங்க அந்த இருக்கிற நிலையை விட்டு கீழே இறங்கினாங்கன்னா போச்சு. உங்கள் ஃபீல்டை விட்டு நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா போச்சு. அது வசீகரமாக இருக்கு, அந்த தொழில் நல்லா இருக்குது, அதில் நிறையா பணம் வருதுன்னு ஓன் டேலண்ட்டை விட்டுட்டு வேணூறு டேலண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா போச்சு. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. பணம் வரதை என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் அது நிற்காது, அது நீடிக்காது. உன்னுடைய டேலண்ட்டு, உன்னுடைய உயிர் தானப்பா உன்னுடைய டேலண்ட்டு. உன்னுடைய டேலண்ட்டில் நீ நிற்கிறீன்னா அதுக்கு வல்லமை கொடுக்கும், அது மேலே ஏறும். இன்னொருத்தவங்க டேலண்ட்டில் நீ நின்னா அது வாடகை கால், அது எப்போ வேணாலும் அது கழட்டி விட்ருவோம். உங்களை நிற்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. சகிப்புத்தன்மை எப்படி இருக்கும்? உங்கள் தொழில், உங்கள் ஞானம், உங்கள் அறிவு உங்களுக்கு சுகமாக இருக்கும். மற்றவங்க தொழில், மற்றவங்க இது, அதை நான் செய்கிறேன் ஆனால் பணம் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் உன் திறமையெல்லாம் அதுக்கு செலவு பண்ணுவேன், ஆனால் நிறைவு இருக்காது, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, ஆனந்தம் இருக்காது. அதை சொல்லுதீங்க. மௌனம் ஆசிரிய. அப்போ என்ன பண்ணும்? சம்சிதம். உன் இருக்கும் இடத்துல இரு. நான் தான் எல்லாமா இருக்கிறேன்னு அறிஞ்சால், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால், எஞ்சிருக்கிறது நான் மட்டும்தாங்கிறது அறிவாய். அப்போ மௌனமாய் இருப்பாய். ஜன்ம மிருத்யோ சுக துக்க வர்ஜிதம். நான் யார்? இந்த லைனை எடுத்து சங்கரர் தன்னுடைய குருக்கிட்ட கௌடபாத நீ யாருன்னு கேட்டப்ப பதில் இந்த லைன் இந்த மந்திரங்கள்லேருந்து எடுத்தது தான். அது அப்படியே வருது. ஜன்ம மிருத்யு சுக துக்க வர்ஜிதம், ஜாதி நீதி குல கோத்திர தூரகம். பாட்டு பாடுவார். பாட்டு நம்ம ஸ்வரத்தோடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிவோகம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் இந்த லைன்லாம் இருக்குது. ஜன்ம மிருத்யு சுக துக்க வர்ஜிதம். இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஜாதி நீதி குல கோத்திரம் இதெல்லாம் படிப்பானுங்களா? படிக்க மாட்டானு. இது சத்தியம், ஒத்துக்க மாட்டான். எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதான் என் கொள்கை. இப்போ அவங்களுக்கு போய் நம்ம உபதேசம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? மாற்ற முடியுமா? சங்கராராலே மாற்ற முடியல. அப்போ என்ன பண்ணணும்? ஞானத்துக்கு போயிடணும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் அடாப்டாக இருக்கிறது, இந்த உலகத்துக்கே அடாப்டாக இருக்கிறது, பொருந்தக்கூடியது, எல்லா மதத்துக்கும் எல்லா மொழிக்கும் எல்லா இனத்துக்கும் பொருந்தக்கூடியது உபனிஷத். அதனால் இந்த உபனிஷத்துங்கிற வார்த்தையை கொண்டு சேருங்க மக்களுக்கு. இது எட்ட முடியாத சிகரத்தில் இருக்குது, யாருக்கும் தெரியாத மறைபொருளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட உங்கள் உற்றார் உறவினர் கண்ணையும் திறந்து விடுங்க. உபனிஷத்துன்னு வார்த்தையே தெரியாமல் இருக்கான் இன்னும். அவன் எப்போ உபனிஷத்துங்கிற வார்த்தை தெரிஞ்சு 10,000 மந்திரத்தை படித்து, இல்லை 1000 மந்திரத்தை படித்து, இல்லை 1000 வார்த்தைகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கை இருப்பான அது வரைக்கும் சரி, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜன்ம மிருத்யு சுக துக்க வர்ஜிதம் இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஜாதி நீதி குல கோத்திரம் தூரகம் இதெல்லாம் எனக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் தூர. சித்து விவர்த்த ஜகத்தோ, சித்தாலான அன்ரியல் ஜெகத்து, அன்ரியல் வேர்ல்டு, ரியல் வேர்ல்டு, அன்ரியல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டு தான் இறைநிலை பற்றி அபரோக்ஷம். அன்ரியல் வேர்ல்டுனா புற உலகம். சித்தாலானது அந்த புற உலகம், சித்தாலான சின்மயம், சிதாபாசம் சின்மயம் ரெண்டும் ஒன்று தான். சித்தையும் சிதாபாசத்தையும் பேசுது. சித்தங்கிறது சைத்தன்யம், உயிர், அது உருவாக்குனது தான் இந்த உலகம். அது மனம்னு சொல்லும். உங்கள் கற்பனையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இத்தனை கலர் எதுக்கு, எப்படி ட்ரெஸ் வந்துச்சு? ஒவ்வொருத்தவங்க மைண்டு இந்த கலர் எனக்கு பிடிக்கும், அப்படியா? உனக்கு இந்த கலரு, எனக்கு இந்த கலர் பிடிக்கும், உனக்கு இந்த கலர், உனக்கு அந்த கலர். இத்தனை வெரைட்டியான ஸ்வீட் எப்படி வந்துச்சு?
இத்தனை வெரைட்டியான சாப்பாடு எப்படி வந்துச்சு? எல்லாம் யார் தயாரித்தா? எல்லாம் நம்ம மனம். இந்த சித்து அது மேலே போட்டிருக்க சட்டை, மனங்கிற சட்டை எல்லாத்தையும் தயாரிக்கிறது. அதை அறிந்தால் அஷ்ய காரணம் தத் சத்து அகமிதி, அந்த சத்து நானே என மௌனம் ஆசிரிய, அறிந்தால் மௌனம் ஆசிரிய, மௌனத்தை அடைக்கலமாக புகுவாய். என்ன இருக்குது? பேச வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லையே. மௌனம் ஆசிரிய பூர்ணம், நான் பூரணம். அத்வயம் அகண்ட சேதனம். அகண்டம்னா பிளவுபடாதவன். மாதுளம் பழங்கள் 100 இருக்குது, மாதுளை முத்துக்கள் 100 இருக்குது, அது பிளவுபடலை. மாதுளம்பழம் தான் சொல்கிறோம், அது தனித்தனியாக இருக்குது, இருக்கிற மாதிரி தெரியுது. தனித்தனியாக எண்ணலாம், 100 200 எண்ணலாம். அது நாமமோ ரூபமோ. ஜூஸ் போட்டால் ஒரே குவாலிட்டி, ஒரே சுவை. இல்லை மாதுளை முத்துக்களில் 100ல் வந்து 1 வந்து அந்த சுவை, 2 வந்து இந்த சுவைன்னு இருக்கா? 9 சுவை காமிக்குதா? காமிக்காது. 100 முத்துக்களை எதை சாப்பிட்டாலும் ஒரே சுவை தான் இருக்கும். அது மாதிரி 100 முத்துக்கள் மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் 84 லட்சம் பிறவிகளும். ஆனால் பேர் சித்துன்னு பேர். அது சொல்லுது பூரணம், நான் பூரணமானவன். அத்வயம் அகண்டம், கண்டம் அகண்டம். கண்டம்னா பிளவுபடுத்துறது, அகண்டம்னா என்னை பிரிக்க முடியாது. ஆகாயத்தை பிளவுபடுத்த முடியுமா? நம்ம பண்ணி வச்சுருக்கோமே இது வரைக்கும் எங்கள் ஏரியா, இந்த ஏரியா பறக்கக்கூடாது, ஃப்ளைட்டு சுட்டுடுவோம் சொன்னாங்களா இல்லையா? அது வாட்டர் பொதுவானது, எவனும் தயாரிக்கலை. அது பேசாமல் எங்கேயோ பிறந்து எங்கேயோ ஓடுது. இவன் அணையை கட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? தருவேன் தரமாட்டேன் சண்டை போட்டுன்னு இருக்கான், பேரம் பேசுகிறான், கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டில் சொன்னாலும் கேட்க மாட்டேறான். சரி, கோர்ட்டில் எனக்கு ஒரு கேள்விக்குரியாது. கோர்ட்டில் சொல்லி கேட்கலன்னா அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தானே? அப்போ அங்கே ஏதோ ஒரு அரசியல் ஏதோ வேலை செய்யுது. என்ன தான் இந்த உலகம்னே புரியல எனக்கு. அகண்ட சேதனம், விஸ்வபேதம். விஸ்வபேதம் அகண்ட சேதனம், விஸ்வபேத கலனாதி. உலகத்தினுடைய பேதம் கலனா. பேதம்னா வேறுபாடுகள், மயக்கமெல்லாம் வர்ஜிதம். இதெல்லாம் எனக்கு கிடையாது. அத்விதீயம், ஒன்று தான். நான் ஒண்டி தான் இருக்கேன். சம்பித்து, நன்றாக அறியக்கூடியவன், சர்வஜன், சமநிலையில் இருக்கக்கூடியவன். தத்சதா அகமிதி, அந்த நிலையில் இருக்கிற எல்லாம் நானே அகமிதி என்று அறிவாய். மௌனம் ஆசிரிய, அறிந்தால் மௌனம் நிற்கும். தியானத்தில் எதுக்கு ஓங்காரம் சொல்கிறாங்க? என்னது? இருட்டை கடக்கிறது. ஓங்காரம் எதுக்கு சொல்கிறாங்க? ஈஸ்வர கிருப்பா. முதல் காரணம் ஈஸ்வர கிருப்பா. ஈஸ்வர கிருப்பையினால தான் அங்கே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஈஸ்வர கிருப்பையினால தான் குரு கிருப்பா வந்துச்சு. குரு கிருப்பா வந்தது, சாஸ்திர கிருப்பா வந்திருக்கு. சாஸ்திர கிருப்பா மறுபடியும் ஈஸ்வர கிருப்பா கொடுக்க போகுது. ஈஸ்வர கிருப்பா, சாஸ்திர கிருப்பா ஓங்காரம் சொல்லுது. போதுமா? நீங்கள் வந்து சுவாமிகிட்ட போனீங்க, அவர் குருவிட்ட அனுப்புகிறாரு. குரு வந்து சாஸ்திரத்துக்கு அனுப்புகிறாரு, சாஸ்திரம் சுவாமிகிட்ட அனுப்புது. அவர் சர்க்கிள் இருக்கா இல்லையா? ஒரே விஷயந்தான். கேனாப்பிய போதிதத்வேன திரிகாலே அப்பியக்ரூபதः. அரிய வார்த்தை. கேனாப்பிய பாதிதத்துவேன திரிகாலே அப்பியக். என்னுடைய சொருவர்களை எந்த காலத்துலையும் யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. என்னுடைய சொரூபம் சத்தே, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எந்த காலத்திலும்.
அப்படி இருந்து ஒருத்தன் ஒன்றில் நின்னானா என்னவான்? ஜெயிப்பானா தோப்பானா? ஒன்றில் நிற்காதனால தான் தோக்குறான். அதுவே யாருக்கும் தெரியறதில்ல. ஒன்றில் நிற்காததுனால தான் தோக்குறான். ஒன்றில் நின்னா ஜெயிச்சிடுவான். ஒன்றில் நிற்கிறதுக்கு அவன் மனம் என்ன பண்ணுவான்? சுவசிதமாக இருக்காது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, அலையும். அது யார் யார் பின்னாடியோ போய் கடைசியில் அதெல்லாம் மித்துன்னு கண்டுபிடிச்சி வாழ்க்கையை விட்டுவிட்டு திரும்பும். அந்த ரெண்டாவது வாய்ப்பையும் இல்லாமல் போயிடும். அப்போ தோல்வி, வாழ்க்கை தோத்துட்டேங்கிறது. யாரெல்லாம் தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வேதாந்தம் கேளுங்க, ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையை விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? வேதாந்தம் கேளு, ஜெயிச்சிடலாம். 12 ஆண்டுகள் ஒன்றை சிந்தி, இத்தனை ஜென்மாதான், இத்தனை வருஷம்தான் ஒன்றை சிந்திக்கலை. இந்த வரக்கூடிய 12 ஆண்டுகள் ஒன்றை சிந்தி, நிச்சயமாக முக்தி நிலை, ஜீவன் முக்த நிலை கண்டிப்பாக கிடைச்சிடும். 12 ஆண்டுகள் இருக்க மாட்டியா? விவேகமாக வேகமாக சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு. கேனேப்பிய பாதித்தத்வேன திரிகாலே அப்பியக் ரூபத்தக. இந்த ஏகரூபமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்வரூபத்தை யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எந்த காலத்திலும், அழகாக சொல்லு, யாராலும் எந்த காலத்திலும் என்னுடைய ஸ்வரூபத்தை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் தான் அப்படி இருக்க முடியும். அதனால தான் அந்த நிலையில் அவன் செயல்படும் போது அவன் ஜெயிச்சிடுறான். பாக்கி பேருக்கெல்லாம் அதே மாதிரி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். பிரச்சனைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும், உடனே என்ன பண்ணுவான்? மாற்றிக்குவான் தன்னை. அதாவது பேப்பர் மைண்டு, உட்டன் மைண்டு, அயன் மைண்டுன்னு 3 விதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பேப்பர் மைண்டை லைட்டாக ஒரு காற்றடித்தாலும், லைட்டாக ஒரு நெருப்பு பட்டாலே டக்குன்னு எரிஞ்சு போயிடும். அது மாதிரி சில பேருக்கு கொள்கை, குறிக்கோள், டார்கெட்டு, பேப்பர் மைண்டு எரிஞ்சு போச்சு. உட்டன் மைண்டு கொஞ்சம் நேரம் நின்று எரியும், கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும், அப்புறமா அதுவும் சரியாக போயிடுது. இந்த அயன் மைண்ட் இருக்குல்ல, அது என்ன தான் நீ நெருப்பை போட்டு கொளுத்தினாலும் நெருப்பாகும், கொஞ்ச நேரம் கழித்து தான் வேலையை காமிக்கும். அது இரும்பு தான். சகிப்புத்தன்மை. நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாதனால என்ன பண்ணுறோம்? சுவாமியை மாற்றுறோம், வேலையை மாற்றுறோம், குருவை மாற்றுறோம், மார்க்கத்தையே மாற்றுறோம். எல்லாம் சொல்ல 30 வருஷமாக நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், 50 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிறான்னா அவன் என்ன அர்த்தம்? ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம், இல்லை குரு இல்லைன்னு அர்த்தம். இங்கே போனேன், அங்கே போனேன், இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் செய்கிறான். தப்பே இல்லை. ஆனால் குருவை தேடணுங்கிற புத்தி ஏன் வரலைன்னு சொன்னால், ஒன்றில் நிற்கணுங்கிற புத்தி வந்தால் தான் குரு வருவாங்க. நம்ம எப்படா இதை பிடிக்கணும், இது நல்லா இருக்குது, இதை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணால் ஒன்றில் நிற்கணுங்கிற புத்தி வரணும். அது எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளவு மேன்மையான வாழ்க்கை அமையும். வெளியில் போகலாம், எங்கே போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இருக்கிறத விட்டுவிட்டு பறக்கிறத ஆசைப்படுறேன்னு சொல்லிவிட்டு இருக்கிறதையும் விட்டுடாத, ஜாக்கிரதை. அதனால் என்னை யாராலும் டிஸ்டர்ப் பண்ண. ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏக்கரசம். நான் என்னை மூட் அவுட் பண்ணிட்டான். நான் காலையில் நல்ல மூடோடு இன்றைக்கி எல்லாமே செய்யலான்னு நினச்சேன், காலையிலே சண்டை. அவ்வளோதான், ஒரு வாரத்துக்கு அவுட்டு. வீடு மயான அமைதி. என்ன காரணம்? அறிவே இல்லை. மூடை டக்குன்னு மாற்றினா மாறிடுவியா நீ? அதான் பேப்பர் மைண்டு. அதனால் வித்தியமானத்துவம் சேத் ஏத்தத்து சத்ரூபம் சதாமம. இருக்கிறது, தென்படுறது எல்லாம் சத்ரூபம், சத்துனுடைய ரூபம். சதா மம சத்ரூபம். இருக்கிற எல்லாம் எப்போதும் மம சத்ரூபம், என்னுடைய சத்ரூபம். நிருபாதிக்கம், எந்த உபாதியும் அதோட சேர முடியாது, அதை கவர் பண்ண முடியாது. சூரியனை மேகம் மறைச்சிட்டு சொல்கிறோம்ல, சூரியனை மேகம் மறைக்கல, உன் கண்ணை மறைச்சிருக்கு. கொஞ்சம் தள்ளி நின்று பாரு, மேகத்தை தாண்டி பாரு, விலகி நின்று பாரு,
ஏன்னா கண்ணை தொடச்சிக்கிட்டு பாரு. சூரியனை மேகம் மறைக்கல, இப்போ காற்றடிச்சா மேகம் நகர்ந்து போயிடும். இல்லை நீ விலகி நின்று பார்த்தீங்கன்னா சூரியன் அது மறைக்கலன்னு தெரியும். அதுபோல் நிருபாதிக்கம், எனக்கு எந்த உபாதிகளும் கிடையாது, எந்த மித்து பொருளும் எந்த சட்டையும் எனக்கு கிடையாது. நித்தியம் யத் சுக்தோ சர்வ சுகாத் பரம் சுகரூபத்வம் சத்யத் ஏதத் ஆனந்தத்துவம் சதா மம. நிருபாதிக்கம் 96 தத்துவங்கள் சொல்லக்கூடிய 96 உபாதிகளும் எனக்கு இல்லை. நித்தியம் யத் சுப்தோ, தூக்கத்தில் 96 தத்துவங்கள் எனக்கு இல்லை. சர்வ சுகாத் பரம், மேலான சுகத்தை நாங்கள் அனுபவிக்கிறேன் தூக்கத்தில். சுகரூபத்துவம், என்னுடைய ஸ்வரூபம் சுகமானது, ஆனந்தமானது, அப்படி இருக்கிறது. ஆனந்தத்துவம் சதாமம, நான் எப்பொழுதும் ஆனந்தத்துவமாக இருக்கக்கூடிய நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆனந்தத்தையே கொடுக்கிறேன். ஆனந்தமே எனது ஸ்வரூபம். எப்பொழுதுனா சதா. நம்ம எப்போ ஆனந்தமாக இருக்கோம்? நம்ம எப்போ ஆனந்தமாக இருக்கோம்? ட்ரிப்புக்கு போனால் ஆனந்தமாக இருக்கும், இல்லை வேத விசாரம் பண்ணால், இல்லை வேல் பூஜை அட்டன் பண்ணால் ஆனந்தமாக இருக்கும். பாக்கி நேரம்னா எங்கே இருக்கோம்? அங்கே இல்லை. அப்போ என்ன நடக்குது உங்களுக்குள்ள? வேல் பூஜையோ வேத விசாரமோ தியானமோ ட்ரிப்புலையோ சகசிராரம் ஏறிடுது. சித்தானது சகசிராரம் ஏறிடுது. கொஞ்ச நாள் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்காது. புரியுதா? பிரம்மானந்தங்கிற அனுபவிக்கிறதுனால மற்ற ஆனந்தங்கள் உங்களுக்கு பிடிக்காது. நான் நினைப்பேன், இன்றைக்கி 1 hour 2 hours நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கணும், டிவிலாம் பார்க்கணும், பாட்டுலாம் நல்லா கேட்கணும் அப்படிலாம் போட்டு ஓப்பன் பண்ணுவேன். ஒரு பாட்டு 2 பாட்டு அவ்வளோதான், அவுட்டு. அது என்னடா இது அப்படின்னு தோணிடும். நியூஸ் வைப்பேன், நியூஸ் ஒரு 2 சேனல், என்னடா இது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட், ஒரு நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட். என்ன காரணம்? பிரம்மானந்தத்தில் இருக்கிற அந்த உணர்வு நிலை இருக்குல்ல, அது இதெல்லாம் ஏற்றுக்காது. நம்ம அந்த நிலையை தொடாததுனால சம்சாரி என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி புறத்தில் உள்ள அல்பத்தையே இருக்கான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாகிடுவீங்கன்னா, இந்த புறத்தில் இருக்கக்கூடிய போகங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அல்ப போகின்னு சொல்லிடுவீங்க. இதில் என்ன இருக்குன்னுருவீங்க, இதில் என்ன இருக்குதுன்னு அழகாக சொல்லுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் வெளியில் என்ன இருக்குதுன்னு கேட்பீங்க. வெளியில் இவ்வளோ பெரிய ஜகத்து இருக்கு, ஆ ஊ அப்படி இப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணும். நல்லா தெளிவாகவே தோணும். உண்மையாக தான் அது சொல்லுது. சர்வ சுகாத் பரம் நித்தியம் யத் சுப்தோ, உறக்க நிலையில் நான் சர்வ சுகம், எல்லா சுகத்துக்கும் பரம் மேலான சுகமான ஆனந்தத்தை, தூக்கத்தில் வரக்கூடிய ஆனந்தம், அஞ்ஞானத்தில் ஆனந்தம், இதே விசாரம் பண்ணால் ஜாகிரதத்தில் ஆனந்தம். ஜாகிரதத்து ஆனந்தம் நிரந்தரமானது, நித்தியமானது, அழியாதது, மாறாது, போகாது. அஞ்ஞானத்து ஆனந்தம் தூக்கம் கலைஞ்சதுன்னா சாமானியம். இதுதான் யோகத்துக்கும் விசாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? அப்போ நீங்கள் விசாரம் செய்து செய்து மெய்யை அறிய 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 உங்களுடைய அந்த இருட்டெல்லாம், அந்த ஒவ்வொரு புள்ளியும் லைட்டாக மாறும்போது உள்ள இருட்டே இல்லாதப்ப நீ எப்படி தூங்குவ? எப்படி ஆனந்தம் ஒன்றை விட்டு போகும்? நீனே ஆனந்த ஸ்வரூபங்கிறத நல்லா அறிகிற, சந்தேகம் இல்லாமல் அறிகிற, ஸ்வரூபத்தில் நின்று அறிகிற. ஏசி ரூமுக்குள்ளே நுழைஞ்சோடனே எப்படி இருக்குது? ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? ஏசி ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? அது மாதிரி தான் பரம்பொருள். சத்துங்கிறது அப்படி தான். அது ஒரு லோகமாக தான் நான் பார்க்குறேன். சத்தை ஒரு பெரிய வட்டமாக பார்க்குறேன் அடியன் என்னுடைய பார்வையில். அதுக்குள்ளே சித்தானது உள்ளே நுழைஞ்சு அந்த ஆனந்த அனுபூதியை செய்து, அறிவானந்தம், யோகானந்தம், ஞானானந்தம், எல்லா ஆனந்தமும் என்னது? அந்த வெட்ட வழியில் இருக்குது. அது வெட்ட வெளியாக வட்ட வெளியாக எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா அது ஆதார பொருள், நெட்வொர்க் மாதிரி. சிம் கார்டு இருந்தால் தான் அதெல்லாம் அறிய முடியும்.
நெட்வொர்க்குடைய ஒர்க்கை சிம் கார்டு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அறிய முடியும். வெறும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண முடியாது. சிம் கார்டு இருந்தால் தான் கனெக்ஷன். நெட்வொர்க்கு சிம் கார்டுக்கா செல்ஃபோனுக்கா? சிம் கார்டு. அதனால் மேலான சுகம், அந்த சுகம் ஆனந்தத்துவம் சதா மம. அந்த ஆனந்தம், அந்த மேலான ஆனந்தம் சதா மம, என்னுடையது, எப்பொழுதும் என்னுடையது. நான் தான் அப்படிங்கிறத அப்படி சொல்லுது. நான் தான் ஆனந்தங்கிறத நீ அனுபவிக்கிற அந்த தூக்கத்தில் உறக்கத்தில் அனுபவிக்கிற அந்த பேரானந்தம் அறியாமையினால், அறியாத நிலையில். இப்போ அறியறதுங்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அறியறதுங்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? நீங்கள் சுயம் ஜோதிகி உண்மையாக பொய்யா? அனந்த சக்திக்கு உண்மையாக பொய்யா? சர்வஜக உண்மையாக பொய்யா? சர்வசித்தக உண்மையாக பொய்யா? சர்வேஸ்வரக உண்மையாக பொய்யா? சத்தச்சித்த ஆனந்தம் உண்மையாக பொய்யா? அவ்வளோதான். இப்போ அறிஞ்சதுனால என்ன ஆகுது, நமக்கு என்ன கொடுக்க, அந்த சித்துக்கு ஹோப்பு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், ஒரு உற்சாகம் கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும், நல்லது எல்லாம் கொடுக்கும். சொல்கிறாங்களே 16 செல்வங்கள், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, பணம் வந்தால் தான் அன்பு, பணம் வரலன்னா துன்பு, அப்படி இல்லாத மனைவி, அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம். குழந்தை சொன்னால் கேட்கணும். நம்ம ஒன்று சொன்னோம்னா குழந்தைங்க செய்கிறோம்ப்பா அப்படின்னு செய்யணும். நான் மத்தியானம் செய்யட்டுமா, நைட்டு செய்யட்டுமா, நாளைக்கு செய்யட்டுமா, அவ்வளோ கேட்கக்கூடாது. தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை. நீனே தப்பி தவறி ஏதோ வாழ்க்கையில் சகசராரம் ஏறலான்னு ஒரு பணத்தை கொடுக்கலான்னு போகிற டக்குன்னு தடுத்துடும் ஒரு துஷ்டசக்தி. எப்படி உன்னை கோயிலுக்கு போக விடாமல் தடுக்குதோ, அதே மாதிரி உன்னை புண்ணியம் பண்ண விடாமல், தான தர்மம் பண்ண விடாமல் ஏதோ ஒன்று கூட இருக்கும். பௌத்திக என்னது அது பேர், நம்ம பௌதிக தடை. தெய்வீக, ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு இருக்குல்ல, கூடவே இருக்கும். உன்னை புண்ணியமே செய்யக்கூடாது, நல்லதே பண்ணக்கூடாது, நல்லதே சிந்திக்க கூடாது. ஏன் அவ்வளோ பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? என்ன கொஞ்சோன்னு கொடுத்தா பத்தாதா? நீ எடுத்துன்னு வரல, எடுத்துன்னு போக போகிறதில்ல, அதுக்குள்ளே தடை பண்ணி விட்ருவோம். சில சக்திகள் இருக்கு, அதுக்கு ஒழுங்காக கொடுங்க, ஃபீஸுக்கு இவ்வளோ கட்டுறதுன்னா இத்தனோண்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லுறதும் இருக்குது. அது இறைநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சு அதுக்கு. அதான் ஞானம், இதுதான் வித்தியாசம், இதுதான் ஞானம். எது இருந்தால், எது கொடுக்கப்பட்டதோ இங்கேருந்தே கொடுக்கப்பட்டது, எது எடுக்கப்பட்டதோ இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை இருந்தால் உன்னுடையது என்று, எது உன்னுடையதோ அது நாளை இன்னொருத்தருக்கு. ஏன் அழுவுற, கண்ணை தொடச்சிக்க அப்படின்னு. அரிய பொக்கிஷமான வார்த்தை. என்னை யாராலும், என்னுடைய கொள்கையில், என்னுடைய குறிக்கோளில் என்னை யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை, மகா வாக்கியம் அது. அது எப்படி சொல்லுது? கேனேப்பிய பாதித்தத்வேன, ஒரே வார்த்தை தான். கேனேப்பிய, யாராலும் தடை பண்ண முடியாது. திரிக்காலே அப்பேக ரூபத்தக, என்னுடைய இந்த ரூபத்தை யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அடுத்தது சொரூபம் ஏகரசமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் சொரூபமே ஏகரசம்தான். நீ தான் என்ன பண்ணுற, அதை அறியாமல் எங்கேயோ போயிட்டு என்னமோ பண்ணிட்டுருக்க. தினக்கர கிரணைகி ஷார்வரம் தமோ நிபிடிதரம் ஜடிதி
பிரணஷ்யமேதி கணதர பவகாரணம் தமோ யத்தீர் அரிதின கிருத்த பிரபயா ச அந்தரேன மம சரணஸ்மரணேன பூஜையா ச ஸ்வக்க தமசக பரிமுச்சியதே ஹி ஜந்து நாஹி மரணம் பிரபவம் பிரணஷ் ஹேத்துர்மம சரணஸ்மரணா தே அஸ்தி கிஞ்சித தினகர கிரணைஹிர் சூரிய ஒளியினால தான் ஷார்வரம் பயங்கரமான இரவு தமோ அதனுடைய இருட்டு இரவுனா நேரம் இரவு நேரம் நைட்டு தமோனா இருட்டு பயங்கரமான இருட்டு சூரியன் வந்தா சூரியனுடைய ஒளி கதிர் என்ன பண்ணும் நிபிடத்தரம் அடர்ந்த அந்த வெளிச்சத்தை அந்த இருட்டை ஜடுத்தி டக்குன்னு அது என்ன பண்ணிடுது அழித்து விடுகிறது கணதர பவ காரணம் தமோ அஞ்ஞான இருளால் அஞ்ஞானங்கிறதுனால தான் இந்த சம்சாரம் இருட்டு இருளால் தான் இந்த சம்சாரம் இருளால் தான் சம்சாரம்னா என்னது உன்னுடைய மனங்கிற அறியாமையினால தான் இந்த சம்சாரத்தை கட்டிக்கிட்டே போகிற மனம் படைத்தது தான் இந்த பொருட்கள் எல்லாம் இத்தனை வெரைட்டி சாப்பாடில் ட்ரெஸ்ஸில் வீடு கட்டக்கூடிய முறைகளில் எல்லாத்துலேயும் வேறுபாடுகளை உருவாக்குறது மனம் அது அஞ்ஞானம் அது இருள் கணதர பவ காரணம் இந்த இருள் தான் பவத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ மனம்தான் இருள் தான் மனம்தான் சம்சாரம் இப்போ என்ன பண்ணுறது அந்த இருளை எது அரிதின குட் பிரபையா இறைவனுடைய பிரபாவத்தினால இறைவனுடைய கருணையினால் கிருத்த பிரபையா அருளால் கருணையினால் தயவுனால் இந்த இருட்டை கடக்கலாம் மம சரண ஸ்மரணேன்னு என்னுடைய திருவடியை ஸ்மரணம் பண்ணுறதுனால வராகர் சொல்கிறார் இப்போ பக்தி யோகம் என்னுடைய திருவடியை நீ ஸ்மரணம் நினைக்கிறதுனால திருவடிங்கிறது சத்து வேறு ஒன்றும் இல்லை நான் எனதுங்கிறதெல்லாம் சத்தை தான் சொல்கிறார் பூஜ்யா பூஜிக்கிறதுனால ச ஸ்வக்க தமசக ஸ்மரிக்கிறதுனால தியானிக்கிறதுனால அல்லது பூஜிக்கிறதுனால பரிமுச்சே விடுதலை அடைவாய் முக்தி பெறுவான் ஸ்வக் தமசக அந்த இருள் விலகி முக்தி அடைகிறான் ஜந்துஹு ஜீவராசிகள் என்னுடைய திருவடியை ஸ்மரிக்கிறதுனாலும் பூஜிக்கிறதுனாலும் சொன்னால நீ குரு சேவை செய்கிறதுனால எனக்கு தத்துவம் புரியாமல் இருந்துச்சு புரிய ஆரம்பிச்சு சொன்னதெல்லாம் பெரிய வார்த்தை அது மாதிரி நடக்குது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு தடை விலகிறத நல்லா உணர்வீங்க நீங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது தடை விலகிறத உணர்றோமா இல்லையா ஒரு திருமணத்துக்கு தடையாக இருக்கும் அது ஒரு தடை பரிகாரம் பண்ணால் டக்குன்னு நடக்கும் நம்ப முடியாது ஜோதிடர் கரெக்டாக சொல்லுவாங்க நல்ல ஜோதிடர் கரெக்டாக சொல்லிடுவாங்க இது செய்யுங்கன்னு இப்போ நம்ம நம்மளே ஒன்றுமே தெரியாது நம்மளே பரிகாரம் சொல்கிறோம் இந்த பூஜைக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் தெரியாது பூஜைக்கு அந்த நேரத்தில் நெய் தேவை நெய் வாங்கிட்டு வா போ சித்தர் மாதிரி தான் பூ தேவை இப்போ பூ தேவை பூக்கு பணம் கொடு பூவை வாங்கி கொடு உதிரி புஷ்பம் வாங்கிட்டு வா ஏதோ எண்ணெய் கொடு எண்ணெய் வாங்கி கொடு இதுதான் பரிகாரம் நடக்குது நடக்குதா இல்லையா சொல்கிறாங்களே அன்னி வெள்ளிக்கிழமை இது போடலை என்னது அந்த எலுமிச்சம்பழம் மாலை அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொன்னார் சரி வெள்ளிக்கிழமைக்கு எலுமிச்சம்பழம் கோத்து எடுத்துன்னு வந்துடுங்க 51 அது மாதிரி ஒன்றாந்து வியாழக்கிழமை நைட்டே வச்சுட்டாரு காலையில் 5 மணிக்கு 3:30 மணிக்கு பூஜை 4 மணிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிடுவோம் முன்னாடியே வச்சுட்டாரு நேற்று சொல்கிறாரு 2.5 வருஷம் பிரச்சனை ஜியாது இந்த எலுமிச்சம்பழம் மாலைக்கு அவ்வளோ பவரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை வெள்ளிக்கிழமைக்கு போடுற மாலை ஒருத்தர் சொதப்பிட்டார்
அதனால் இன்னொருத்தரை போட சொல்கிறோம். அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது. இதுக்கெல்லாம் லாஜிக் சொல்லவே முடியாது. அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறது? எல்லாம் ஈசன் செயல்னு போயிட்டே இருப்பேன். வேறு ஒன்றும் எது சொன்னாலும் பொய்யாயிடும். நான் வந்து கண்டுபிடிச்சி தியானத்தில் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு எலுமிச்சம்பழம் தான் தீர்வுன்னு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? அயோக்கியதனம். 1ஆம் நம்பர் அயோக்கியதனம், அபத்தம். எப்போ என்ன தேவையோ நான் கேட்குறது கொடுக்கணும். நீ கொடுக்கறது நான் வாங்க மாட்டேன். சில பேர்லாம் நிறையா அந்த பொருள் இந்த பொருள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா இந்த இதில் பொங்கலுக்கு காய்கறி வாங்குற மாதிரி சாஸ்திரத்துக்கு அது 18ஆம் பெருக்கு 18 ஆடிப்பெருக்குக்கு ஒரு கரும்பு, ஒரு கரும்பு துண்டு, ஒரு சோளம், ஒரு கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படி வந்து சாமிக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம்ப்பா, அவருக்கு தேவையானதை கொடுப்ப. அவர் விளக்கறியில் எண்ணெய் வேணும் கேட்டால் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன்னா என்ன? எனக்கு பிடிச்சதான் நான் எனக்கு அதில் ஒரு பரிகாரம் இருக்குது, அதில் எனக்கு ஒரு இது இருக்குது அது இருக்குங்கிறது. அன்னதானம் நடத்துகிறேன் வச்சுங்களேன், நான் அரிசி தரேன் வாங்கலாம். யார் பருப்பு கொடுக்குறது? வெறும் அரிசி அப்படியே கஞ்சி காய்ச்சி கொடுக்கணுமா? சொல்லு. கேஸ் யார் கொடுக்குறது? என்னையா இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எல்லோரும் அரிசி தான். யாரோ சொல்லிட்டாங்க, உங்களோட அரிசி கொடுத்தா நல்லதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. வெறும் அரிசி மட்டும்தான் அன்னதானம் பண்ணுறோமா? அப்போ எல்லோரும் கையில் நிற்க வச்சு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை கொடுத்துருவோம். வரிசலாக நில்லு. சில பேருக்கு தான் இந்த ஞானம் இருக்கும். உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கணும். உத்தமமான தானம். அப்படி சொல்லாதீங்கன்னு வேறு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சில இதெல்லாம் அப்படி இருக்குது. என்ன பண்ணு, எதுவுமே தெரியறது இல்லை. பரிமுச்சத்தே ஹி ஜந்துஹு. அன்னதானம் பண்ணி பார்த்தா நான் சொல்கிற பிரச்சனை புரியும். எனக்கு அப்பளம் வரலாம்பா, அவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லையா, வெறும் அரிசி தான் வந்தது, எனக்கு அப்பளம்லாம் கொடுக்க முடியாது. கடைசி பந்தி வரைக்கும் கேட்பான், வடை எனக்கு எங்களுக்கெல்லாம் வரலையாம்பான். அதெல்லாம் ஒரு பிரியம் இருக்குது, அன்பு இருக்குது, உரிமை இருக்குது. முருகன் அன்னதானம், அதனால் கேட்கலாம். நியாயம் இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறவனுக்கு தான் பிரச்சனை தெரியும். ஜந்துன்னு சொல்ல இங்கே வருது, சப்ஜெக்டில் வருது. பரிமுச்சத்தை இந்த ஜீவராசி எல்லாரும் என்னுடைய திருவடியை நீங்கள் நினச்சிங்கன்னா விசாரம் இல்லை. அதான் ஓப்பி அடிச்சுருக்கேன். இது 10வது கிரகம் வருது பாருங்கள், பள்ளி மாதிரி வருது பாருங்கள். காற்றுலேயே பறந்து வந்துடுது. அவர் சொன்னது இது கரெக்டு தான். கரப்பாம்பூச்சின்னு நான் கொசுன்னு சொன்னேன், இது கரப்பாம்பூச்சின்னு கரெக்டாக தான் இருக்குது. ஜந்துன்னு சொல்லும்போது இது வருது பாருங்கள். நாகி மரணம் பிரபவ பிரணாஷ. மனிதனின் பிறப்பும் இறப்பும் ஆசையும் இல்லாமல் போனோம்னா ஹேத்துர் மம சரண ஸ்மரணாத் அஸ்தி கிஞ்சித. என்னுடைய ஒரு மனிதனுக்கு பிறப்பு மரணம் ஆசை இதெல்லாம் இல்லாமல் போனோம்னா என்னுடைய திருவடியை சரண ஸ்மரணாத்து அஸ்தி கிஞ்சித எதுவும் இருக்காது. என்னுடைய திருவடியை நினைச்சால் இதெல்லாம் இருக்காது, பிறப்பு இறப்புலாம் இருக்காது. அப்படின்னா அந்த முக்தி கிடைக்குன்னு சொல்கிறார். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். விசாரம் இல்லை, அதனால் அப்படியே ஓப்பி அடிச்சிட்டேன் இன்றைக்கி. பரவாயில்ல, எல்லாத்தையும் தான் கடந்து வரணும். நாங்கள் வரோம்ல, உங்களுக்கு கேட்குறதுக்கே இவ்வளோ சிரமம்னா எங்களுக்கு சொல்கிறவங்க எப்படி? என்னது 103? அப்படியா? பரவாயில்லையா? 103. ஆமாம்மா, 105லேருந்து கரெக்ட். நாகி ஜனீர் மரணம் ந கமனம் ஆகமோ. 105லேருந்து 112 வரைக்கும். வெளியில் ஒரு பேப்பர் இது ஒரு 111 112 வரைக்கும் பார்த்துருவோம். நாளைக்கு 113 பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல
வேல் முருகனுக்கு அரோகரா.